ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேகா ஆடியோ நாவல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதி அவள் எபிசோட் 4. அரை கதவை மதுரா தட்டினாள். எந்த சத்தமும் கேட்கவில்லை. மீண்டும் மீண்டும் தட்டி பார்த்தாள். ஒருவேளை யாரும் இல்லையோ என்று எண்ணி மீண்டும் தட்டினாள். பிறகுதான் தெரிகிறது கதவு தாப்பால் போடவில்லை என்று. பின் அவளே கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். ஒரு நிமிடம் தன்னை அறியாமல் அந்த அறையின் அழகை கண்டு மயங்கி நின்றாள். வெளியே இருக்கிறதையெல்லாம் ஒன்றுமே இல்லை போல. இங்கே என்ன இப்படி இருக்கு? ஒரு பொருளும் காஸ்ட்லியாக இருக்கும் போலையே. இப்போ புரியுது. கவர்மெண்ட்க்கு டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதுக்காக வர கருப்பு பணத்தில் எல்லாம் காஸ்ட்லியாக வெளிநாட்டில் இருக்க பொருளாக வாங்கி போடுறாங்க போல். நல்ல ஆடம்பரமான பொருளாக வாங்கி போட்டு இருக்காங்க. சரிதான் என்று கூறியவள், ஆமாம், இது அவங்க ரூம் தானே என்று சுற்றி முத்தி பார்த்தவள் அங்கு இருந்த ஒரு ஆளுயர்ந்த புகைப்படத்தில் சென்று அவளுடைய விழிகள் நின்றது. அந்த புகைப்படத்தை பார்த்த மதுராவின் கைகள் நடுங்க பால் சொம்பை கெட்டியாக பிடித்து கொண்டாள். என்ன கன்லாம் வச்சிருக்காங்க? டைரக்டர் தானே நினச்சேன். சரியான ரவுடியாக இருப்பாங்க போலையே. அது என்ன, ஃபோட்டோக்கு கீழே இவ்வளோ பெரிய நாய்? மதுரா, உன்னை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது. சரியான கேங்ஸ்டர் குடும்பத்தில் வந்து இப்படி மாட்டிக்கிட்ட போலையே. அவன் அடித்தா கூட வாங்கிக்கலாம். ஆனால் இந்த கன்னை எடுத்து என்னை ஷூட் பண்ணிட்டான். ஐயோ, இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கவே கூடாது என அவள் புலம்பிக் கொண்டே இருக்க, அங்கு இருந்த கடிகாரத்தில் மணி 10 என்று சத்தம் எழுப்பியது. அப்பொழுதுதான் நினைவு வந்தவளாக, அவங்க எங்க? ஒருவேளை நான் வருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போயிட்டாங்களா? அப்படின்னா நல்லது தானே, இன்னைக்கு நம்ம தப்பிச்சோம் என்றபடியே அவள் அந்த அறையை பொறுமையாக பார்த்து கொண்டிருக்க, திடீரென்று காலடி சத்தம் கேட்டது. உடனே மதுரா, அச்சோ, அவங்க வராங்க போலையே என்று ஓடி சென்று அங்கு இருக்கும் படுக்கையின் மீது அமர்ந்து கொண்டாள். அப்பொழுது பால்கனி கதவுகளை திறந்து கொண்டு ஆதி அறைக்குள் நுழைந்தான். கருப்பு கலர் ஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் பேண்ட் உடன் வந்த அவனை பார்த்து மதுராவால் அவனை ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. செம்ம அழகுதான் என் ஹஸ்பண்ட், நானே மயங்கிட்டேனா பாரு என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டிருந்தாள். மதுராவை ஆதி கோவத்துடன் முறைத்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் ஆதித்யாவின் பார்வையை உணர்ந்த மதுரா உடனே தலையை தாழ்த்தி கொண்டாள். அடியே மதுரா, இன்னைக்கு உன் கல்யாணம் எப்படி நடந்துச்சு? உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? வெக்கமே இல்லடி உனக்கு. அவரை பார்த்து இப்படி சொல்ல விட்டுட்டு இருக்க. இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது, அந்த ஃபோட்டோவில் இருக்க கன்னை உண்மையாக தூக்கிட்டு வந்து உன்னை ஷூட் பண்ணாலும் பண்ணிடுவார். செஞ்சாலும் செய்வார் தான். ஜாக்கிரதையா இரு மதுரா என்று தனக்குள்ளேயே கூறியவள் அமைதியாக இருந்தாள். அந்த நொடி அந்த அறை முழுவதும் அமைதி பரவியது. படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தவள் கைகளில் நடுக்கம், இதயத்திலோ சொல்ல முடியாத பயம் வந்து அவளை ஆட்கொண்டது. ஆதி மெதுவாக சென்று கதவை அடைத்தான். அந்த கதவு அடைக்கும் சத்தத்தை கேட்ட மதுராவின் இதயத் துடிப்பு வேகமாக எகிரியது. கதவை சாற்றிவிட்டு திரும்பிய ஆதித்யனின் கண்கள் நேராக அவளை தேடியது. அந்த பார்வையுள் நிச்சயம் அன்பு இல்லை. அவன் மெதுவாக மதுராவின் அருகில் நடந்து வந்தான். அவனுடைய ஒவ்வொரு அடியும்
அவளுக்குள் பெரும் பூகம்பத்தையே ஏற்படுத்தியது. இவ்வளவு தூரமா இருக்க போறியா என்று ஆதி கேட்க, அதிர்ச்சியான மதுரா படுக்கையில் இருந்து எழுந்து நின்றாள். ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. அவன் அருகே வந்தான். அவள் சற்று பின்னால் நகர்ந்தாள். அவன் சிரித்தான். இது எல்லாம் தேவையே இல்லை என்று மெதுவாக சொல்லிய ஆதி அவள் கையை பிடித்தான். அந்த தொடுதலில் அவள் நடுங்கினாள். ஆனால் அவன் பிடி தளரவில்லை. இப்போ நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஏன் என்னை பார்த்து பயப்படுற? இனி இப்படி பண்ணக்கூடாது, எனக்கு பிடிக்காது என்றான் ஆதித்யன். அவன் குரல் மெதுவாக இருந்தாலும் அதில் ஒரு உரிமை இருந்தது. அவன் அவள் முகத்தை உயர்த்தி அவள் கண்களை பார்த்தான். அவள் கண்களில் பயம், அவன் கண்களிலோ கட்டுப்படுத்தப்பட்ட கோபம். பயப்படாத, அவன் சொன்னான். ஆனால் அந்த வார்த்தையில் ஆறுதல் இல்லை, ஒரு எச்சரிக்கை போல் இருந்தது அவளுக்கு. பின் ஆதியை அவள் அருகில் நெருக்கமாக வந்து நின்றான். ஆதியின் நெருக்கத்தை பார்த்த மதுரா வெட்கத்தில் தலைகுனிந்தாள். அவன் மெதுவாக அவள் தாடையை தூக்கி அவள் முகத்தை நேராக பார்த்தான். என்ன பார், ஏன் இவ்வளோ வைக்கப்படுற பேபி என்று ஆதி கேட்க, தன்னுடைய தலை நிமிர்ந்து அவள் கண்களால் அவன் கண்களை சந்தித்தாள் மதுரா. 1 வினாடி, 2 வினாடி, அந்த இடைவெளியில் இருவருக்குள்ளும் காதலும் இல்லை, காமமும் இல்லை. ஆனால் பிரிந்து போக முடியாத ஒரு ஈர்ப்பு. உடனே ஆதி, என்ன இது, இவ கண்ணு என என்னமோ பண்ணுது. இல்ல ஆதி என்று தனக்குள்ளேயே கூறியவன், அவன் மெதுவாக அவளை தன்னிடம் இழுத்தான். அந்த நெருக்கம் அவளுக்குள் புது உணர்வை ஏற்படுத்தியது. பயமாகவும் இருந்தது. முதலில் அவளது கண்களை ஆழமாக பார்த்தவன் மெல்ல அவளது நெற்றியில் தனது இதழ்களை பதித்தான். அந்த ஒரு தொடுதல் அவளது மனதில் இருந்த அத்தனை பயத்தையும் தயக்கத்தையும் ஒரு நொடியில் கரைத்துவிட்டது. பின் அவன் அவளது கூந்தலை மெல்ல களைத்து விட்டான். பின் காதோரம் சரிந்து கிடந்த முடிகளை தள்ளிவிட்டு அவளது கழுத்தில் தனது முகத்தை புதைத்தான். அவனது ஒவ்வொரு சுவாசமும் அவள் மீது படும்போது அவள் ஒரு சிலிர்ப்பை உணர்ந்தாள். சற்று அவள் முகத்தை பார்த்த ஆதி அவளை இறுக்கமாக கட்டி அணைத்தான். அவள் உடல் அவன் மார்பில் சென்று மோதியது. அவள் மூச்சு தடுமாறியது. பயமா இருக்கா என்று அவன் கேட்டான். ஆனால் அவன் பதிலை எதிர்பார்க்கவில்லை. அவள் தலையை மேலும் கீழுமாக ஆட்டினாள். சிரித்த ஆதி அவன் முகத்தை அவளுக்கு மிக அருகில் கொண்டு சென்றான். அவள் மூச்சு காற்று அவன் கன்னத்தில் பட்டது. அவன் அவளை பார்க்க அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அவன் ஒரு நொடி தயங்கினான். பின் அவன் அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்தான். அவள் தப்பிக்க முயன்றாலும் அவன் பிடி தளரவில்லை. உடனே மதுராவிற்குள் பல எண்ணங்கள் ஓடத் தொடங்கியது. என்ன இவர் காலையில் என்னடானா மேக்னா மேக்னா சொல்லி கத்திட்டு இருந்தார், இப்போ என்னடானா எங்கூட ரொமான்ஸ் பண்ணுறாரு. அவள் யோசிப்பதை பார்த்த ஆதி, என்ன பேபி டால், காலையில் வரைக்கும் வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க இருந்தவ, மேக்னா மேக்னான்னு புலம்பினவ, இப்போ உங்கூட இவ்வளோ இன்டிமேட்டாக இருக்கேன்னு பார்க்குறியா என்று ஆதி கூறியதை கேட்ட மதுரா விக்கித்து நின்றாள். இவருக்கு மைண்ட் ரீடிங்லாம் பண்ண தெரியுமா என்ன? மதுரா, நீ செத்த. எப்படியோ நம்ம மனசில் நினச்சது கரெக்டாக சொல்கிறாரு. அப்போ காலையில் இருந்து இவரையும் இவங்க குடும்பத்தையும் திட்டினது, இப்போ இவரை பற்றி நான் நினச்சது
எல்லாம் தெரிஞ்சிருக்கோல்ல. ஐயோ ஐயோ, என்ன பண்ணுறது பெருமாளே என்று தனக்குள்ளேயே யோசித்து கொண்டிருந்தாள் மதுரா. அம்மா, இவர் எப்படி நம்ம மனசில் நினச்சதை கரெக்டாக சொல்கிறாரு? இப்படி மதுரா யோசித்து கொண்டிருப்பதை பார்த்த ஆதித்யாவோ, என்ன பேபி வாயடிச்சு போய் நிற்கிற? நம்ம மனசில் நினச்சதெல்லாம் இவன் எப்படி சொன்னான்னு பார்க்குறியா? அவள் தலை மேலும் கீழுமாக ஆடி பின் இல்லை என்னும் விதமாக ஆடியது. பிறகு இல்லை இல்லை சும்மாதான் என்று உளறினாள் மதுரா. அதை கேட்ட ஆதித்ய தேவ் சத்தமாக சிரித்தான். எனக்கேவா? ஐ நோ மைண்ட் ரீடிங் டார்லிங் என்று அவன் கூற மதுராவின் இதயம் நின்று விட்டது. முகத்தை அப்படி வைக்காத, நான் சொல்கிறேன். எனக்கு 29 வயசாச்சு. நான் ஒரு டைரக்டர். எங்கள் வீட்டுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லை. அப்படி இருந்தும் நான் இவ்வளவு நல்லவனாக இருக்கேனா, அதுக்கு எங்கள் தாத்தாவும் அப்பாவும் தான் காரணம். இல்லைனா எப்பயோ இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். என்ன பண்ணுறது, உங்கள் மாமனாரும் எங்கள் தாத்தாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதான் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அதுக்கு தான் இப்போது நீ இருக்கல. 29 வருஷ பிரம்மச்சாரியத்தை உன்கிட்ட முடிச்சுக்க போகிறேன். எனக்கு தேவை ஒரு பொண்ணு. அவள் என் ஒய்ஃபாக இருக்கணும், அவ்வளவுதான். அது நீயா இருந்தா என்ன, இல்லை மேக்னாவாக இருந்தா என்ன. I don't care about the person. I just want my wife to cooperate with me. That's it. Come on baby. It's already 10:30 என்று ஆதி அவள் அருகில் செல்ல, மதுரா உடனே அது 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 வந்து ஆதி என்று சொல்ல, இப்போ என்ன மதுரா என்று ஆதி கேட்க, இன்னும் பால் குடிக்கல. அது உங்களுக்காக இந்த பால் எடுத்துட்டு போக சொன்னாங்க அத்தை என்று டேபிள் மேல் இருந்த பாலை சுட்டி காட்டினாள். அது ஆறி போயிட்டா நல்லா இருக்காது. சரி, சீக்கிரம் எடு என்று அவளின் கைகளில் இருந்த பால் கிளாஸை வாங்கி வேகமாக குடித்து முடித்து அதை ஓரமாக வைத்த ஆதித்யன், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா பேபி என்று அவளை பிடித்து படுக்கையில் அமர வைத்தான். அவள் படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். அப்பொழுது அவன் அவள் அருகில் வந்து உட்கார்ந்தான். அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த இடைவெளியை சுட்டிக்காட்டி, இவ்வளவு நெருக்கமாதான் உட்காரணுமா என்று கேட்க, இது நெருக்கமா, இன்னும் ஸ்பேஸ் இருக்கே என்றான் ஆதித்யன். அவள் சிரித்தாள். அப்பொழுது ஆதி அவள் தோளில் கை வைத்து அவளை சற்று தன் தோள் மீது சாய்த்தான். பயம் இருக்கா என்று அவன் கேட்க, கொஞ்சமா இருக்கு என்றாள். அவன், நான் இருக்கேன்ல என்று கூற அவள் கண்கள் மெதுவாக மூடினாள். அவன் மெதுவாக அவள் முடியை காதோறும் ஒதுக்கிவிட்டான். அவள் சற்று திகைத்து போய் அவனை பார்த்தாள். என்ன, பிடிக்கலையா என்று அவன் கேட்க, அப்படிலாம் இல்லை ஆதி என்றாள். ஒரு நிமிடம் அவளை கண்கள் சுருக்கி பார்த்தான் ஆதித்யன். என்னாச்சு, இதை நான் தப்பா சொல்லிட்டேனா என்று மதுரா விழித்து நிற்க, முகத்தை மாற்றியவனாக, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றான் ஆதித்ய தேவ். அவன் அவள் காதருகே சென்று, ஒரு விஷயம் சொல்லட்டுமா என கேட்க, என்றாள் மதுரா. அவன் அவள் முகத்துக்கு சற்றே அருகில் சாய்ந்து, நான் உன்னை நெருங்கி வரும்போது நீ இப்படி வெட்கப்படுறது ரொம்ப அழகாக இருக்கு பேபி என்று அவன் கூறியதும் அவள் கன்னங்கள் சிவந்திட நாணத்தோடு கண்களை மூடிக்கொண்டாள். அப்பொழுது ஆதி அவள் கழுத்தில் முகம் பொதித்தான். ஆனால் அவன் கைகளோ அவள் உடலில் அத்துமீறி கொண்டிருந்தது. அவன் அணைப்பு இறுகிக்கொண்டே சென்றது. அவன் விரல்கள் அவள் இடுப்பை வளைத்து பிடித்திருந்தது.
சற்று அவளிடம் இருந்து விலகிய ஆதியோ அவளை படுக்கையில் தள்ளி அவள் மீது படரத் தொடங்கினான். அவளுடைய ஆடைகளுக்கு விடுதலை அளித்த அவன் தன் ஆடைகளையும் களைந்தான். பின் அவள் இதழ்களை சிறை எடுத்தான். இதழ் முத்தங்கள் நீண்டு கொண்டே சென்றது. அவள் உடல் முழுவதும் முத்த ஊர்வலம் நடத்தினான். அவளுடைய உடலில் அவன் கைகளும் உதடுகளும் படாத இடமே இல்லை. பின் அவளை முழுமையாக ஆண்டு அவளுடன் இணைந்து இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தான் ஆதித்யதேவ். பின் அவளை விட்டு விலகிப்படுத்த ஆதியோ மதுராவை பார்த்து ஏளனமாக ஒரு சிரிப்பை உதிர்த்தான். அந்த சிரிப்பிற்கு பின் இருக்கும் மறைப்பொருள் என்ன? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ஸ்னேகா. மறக்காமல் ஸ்னேகா ஆடியோ நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.